ஒருநாள் ஒரு காகம் சுவையான சீஸ் துண்டை கண்டது. அது சீஸை பிடித்து ஒரு உயரமான மரத்தின் உச்சிக்கு பறந்தது. இது என் விருந்து, காகம் நினைத்தது. நான் சந்தோஷமாக சாப்பிட விரும்புகிறேன். அந்த சமயத்தில் ஒரு புத்திசாலி நரி காடு வழியாக நடந்து வந்தது. நரி காகத்தை சீசுடன் பார்த்ததும் கண்கள் மின்னின. நல்ல வாய்ப்பு, காகத்தை ஏமாற்றி அந்த சீஸை நான் பெற்றுவிடலாம். நரி சிந்தித்தது. நரி மரத்தின் அடியில் அமர்ந்து இனிமையான குரலில் பேசியது. அன்பே காகம், உன் இறகுகள் அழகாக இருக்கின்றன. உன் கண்கள் பிரகாசமாக இருக்கின்றன. உன் குரல் நிச்சயமாக அழகாக இருக்க வேண்டும். எனக்காக பாடுவாயா? காகம் பெருமையுடன் சொன்னது. நான் பாடுகிறேன். நரி என் குரலை கேட்க வேண்டும். காகம் தனது வாயைத் திறந்ததும் சீஸ் நேராக நரியின் வாயில் விழுந்தது. நரி சீஸை விழுங்கி சிரித்தது. சில நேரங்களில் புத்திசாலி பறவைகளும் போலியாக புகழ் கேட்டால் ஏமாற்றப்படுவார்கள் என்று கற்றுக்கொள்ளுங்கள். காகம் வெட்கமடைந்து நினைத்தது. நான் என் பெருமையால் கவனமின்மை காட்டினேன். இனி போலியான புகழைப் பற்றி கவனமாக இருக்கிறேன். அந்த நாள் முதல் காகம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. பாராட்டுக்கள் அழகாகவே இருக்கலாம், ஆனால் அவை உங்களை கவனக்குறைவாகச் செய்யக்கூடாது.